ரைடுக்கு பயந்து போயிருக்காரு. ரைடுக்கு பயந்து போய் முறை நான் சொல்லியிருக்கிறேன். ஈடி இல்ல மோடிக்கு நான் பயப்பட மாட்டோம். தொடர்ந்து என்னோட குரல் கொடுத்துதான் இருக்கோம். என்ன பண்ணாங்க, மிரட்ட பார்த்தாங்க. மிரட்டி அடி பண்ணி வைக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு அடிமை கட்சி கிடையாது திமுக. எங்களுடைய கலைஞர் உருவாக்கின கட்சி, எங்களுடைய சுயமரியாதை கட்சி, பெரியார் கொள்கைகள். தப்பு பண்றவங்க தான் பயப்பட தேவை. நாங்கள் யாருக்கும் அடி பண்ணிக்கணும் தேவையில்லை, பயப்படவும் அவசியமும் கிடையாது. உதயநிதி அவர்கள் சொன்னா ஈடி கண்டாலும் பயப்படும் இல்லை, மோடி கண்டாலும் பயப்படும் இல்லை. அப்புறம் ஏன் அவர் தம்பி ஓடி வெளிநாட்டுக்கு ஓடினார்? அவர் தம்பி எதுக்கு ஓடி வெளிநாட்டுக்கு ஓடினார்? தமிழ்நாட்டில் இங்கே இருந்திருந்தா ஈடி கண்டா பயப்பட வீரவசனம் பேசியிருக்கலாம். தப்பித்தோம் பிழைத்தோம் என்று உதயநிதியுடைய தம்பி என்று சொல்லிக் கொள்கிறார்கள். பத்திரிகையிலும் வந்த செய்தி, ஊடகத்தில் வந்த செய்தி அடிப்படையில் சொல்லிக்கிட்டு அவர் ஏன் வெளிநாட்டுக்கு தப்பிச்சிருந்த காரணம் என்ன, அதெல்லாம் வரும். இப்போ ஆரம்ப கட்டம். அப்போ யார் எப்படி பயப்படுவாங்கன்னு அப்போ தெரியும். தமிழகத்துக்கு வருகின்ற போது வெள்ளைக்குடை பிடித்தவர் தான் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின். ஏன் கடந்த 3 ஆண்டு காலமாக பிரதமர் மந்தியை முழுமையாக சந்தித்து தமிழ்நாட்டை கோரிக்கை வைக்கல? இப்போ அவசியம் என்ன வந்தது? பிரச்சனை வந்துடுது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேணும். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு பிரதமரை தனிப்பட்ட முறையிலே பார்த்து என்ன பேசுறான்னு தெரியாது. அவர் சொன்னதுதான் வெளியில் வந்திருக்குது. பிரதமர் சொன்னா தான் உண்மை வெளியே வரும். ஆனால் இதையே ஏன் முன்கூட்டி செய்யவில்லை? இதுதான் மக்களுடைய கருத்து, எதிர்க்கட்சியுடைய கருத்து. கடந்த 3 ஆண்டு காலமாக நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் ஏன் கலந்து கொள்ளவில்லை? ஏன் தமிழ்நாட்டுடைய நிதி பெறுவதற்கு பாரத பிரதமரை சந்திக்கவில்லை? இப்பொழுது அவசியம் என்ன வந்தது? பிரச்சனை வந்துவிட்டது. அந்த பிரச்சனையை சரி செய்ய வேணும். அதற்காக பாரத பிரதமரை சந்தித்திருக்கின்றார். இந்த ஆட்சியெல்லாம் பாதுகாப்பே இல்லைங்க. ஏன்னா அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, சிறுமிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, ஒட்டுமொத்தமாக நாட்டுக்கே பாதுகாப்பு இல்லை. இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமான நிலைக்கு போயிட்டு, எங்கே பார்த்தாலும் போதைப்பொருள் விற்பனை, கஞ்சா அடிச்சுக்கிறான். என்ன செய்வதென்றே தெரியல. இன்றைக்கு முதலமைச்சர் நான் கடந்த 3 ஆண்டு காலமாக தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது. பல்வேறு வகையிலே போதைப்பொருள் விற்பனை செய்கின்றார்கள். இதனால் இளைஞர்களும் மாணவர்களும் பாதிக்கப்படுகின்றார்கள். இந்த போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். போதைக்கு ஒருவர் அடிமையாகிவிட்டால் அவள் மீட்டெடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தாலே இந்த போதைப்பொருள் விற்பதை தடை செய்ய வேண்டும். எங்கிருந்து போதைப்பொருள் வருகிறது என்பதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, சட்டமன்றத்திலும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன். நான் சொல்வதை இந்த அரசு செவி கொடுத்து கேட்டிருந்தால், அப்பொழுதே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை வந்திருக்காது. இன்றைய தினம் அந்த போதைக்கு அடிமையானவர்கள் தான் இந்த தவறான வழியில் சென்று கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல் கொடுமையில் நடைபெற்ற வழக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட போதை ஆசாமி தான் செயல்படுறாங்க. அதுக்கு தான் இன்றைய முதலமைச்சரே ஊடகத்தின் வாயிலாக சொல்கிறார், போதையின் பாதையிலே செல்லாதீர்கள், போதையின் பாதையிலே செல்லாதீர்கள் என்று இப்போ சொல்கிறீங்க. இதை நான் 3 ஆண்டுக்கு முந்தைய சொன்னேன். இதை அரசாங்கம் முழுமையாக நான் சொன்னதை கடைப்பிடித்திருந்தால் இன்றைக்கு முதலமைச்சர் இந்த அறிக்கை வெளியிட்டு வேண்டிய அவசியமே இல்லை.